வணக்கம். இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 3வது வீடியோ. கேட்டு அபிப்பிராயத்தை சொன்னவர்களுக்கும் தொலைபேசியில் அழைத்தவர்களுக்கும் நன்றி. இன்று நான் பேசப்போகும் தலைவர் இன்றைய நாளில் ஆளும் கட்சியினரால் அதிகமாக நாடாளுமன்றத்தில் பேசப்படும் ஒரு பெயர். இந்தியர்களால் தவிர்க்க முடியாத ஒரு நபர், இந்தியாவின் முதல் பிரதமர், மேன்மைமிக்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி தான் பேச விரும்புகிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் மட்டுமல்ல, நல்ல பிரதமர், நல்ல தலைவர், நல்ல தகப்பன், நல்ல கணவர், நல்ல குடும்ப தலைவன், தந்தையாருக்கு ஒரு நல்ல மகன். அப்படி அவருக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதை ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னால் என்னுடைய மனதில் தோன்றியது, நேருவை இப்போது அதிகம் அறிந்து கொள்கிறார்கள், எனக்கும் அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதனால்தான் இந்தியாவின் முதல் பிரதமராக நேருவை தவிர யார் வந்திருந்தாலும் இந்தியா இன்று நாம் இருக்கும் இந்த வளர்ச்சியை எட்டி இருக்கவே முடியாது. அதற்கு பெரிய சான்று அவருடைய சுதந்திர தின உரை. இன்று கேட்டாலும் 50 ஆண்டுகளை, அது அன்றைக்கு 79 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசித்தவர், 47 97 நினைத்தவர். அப்படித்தான் அவர் திட்டங்கள் எல்லாம் இருந்தது. இந்தியா வளர்வதற்காக 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு பல தொழிற்சாலைகள், அணைகள், இப்படி அநேகம் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியவர் நேரு. பிரதமராக எல்லா அணிசேரா நாடுகள் என்ற ஒரு அமைப்பை அமைத்தவர் அவர்தான். நான் ரஷ்யாவுடனும் இல்லை, அமெரிக்காவுடனும் இல்லை என்ற ஒரு நடுநிலையான நாடுகளை முன்னெடுத்து சென்ற முதன்மை மனிதர் அவர். உலக அளவில் ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்டாலும் உலக அளவில் எடுத்தால் 5 தலைவர்களில் நேரு ஒருவர். உலக தலைவர்கள் அனைவராலும் அவர் மதிக்கப்பட்டார், மரியாதை பெற்றார். அவர் இருந்தவரை இந்தியாவில் எந்த பிரச்சனையுமே இருந்ததே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கிற அவர் அரசாங்கம் மீது யாரும் குற்றம் சொல்லார்கள் என்றால் சொன்னார்கள், சொந்த மருமகனே சொன்னார். எல்லாவற்றையும் பதில் சொல்லுகிறது தைரியம் அவருக்கு இருந்தது, அந்த ஆண்மை இருந்தது. அவருக்கு எந்த குற்றம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்க பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் ஆண்மையும் நேருவுக்கு மட்டுமே இருந்தது. உலக அளவிலே ஆங்கிலத்தை நன்றாக பேசி தெரிந்தவர்கள் 10 பேர்களில் ஒருவர் நேரு அவர்கள். பிறக்கும் போதே செல்வந்தராக பிறந்தவர். ஆனால் அவருடைய நடை உடை பாவனைகளில் எதையும் அவர் காட்டிக் கொண்டதே கிடையாது. அவருடைய மனைவியாருக்கு அவர் நல்ல அன்பான கணவனாக இருந்தால், ஆனால் அதிக நாட்கள் அவர்களுடன் இருந்து அவர்களை பார்த்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, அதிக நாட்கள் சிறையிலே கழித்தவர். 2 குறள்களை சொல்லுகிறேன். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளிடும் சொல். இந்த 2 குறள்களுக்குமே பொருளாக வாழ்ந்தவர் நேரு அவர்கள். ஒரு தந்தையாக ஒரே மகள், அவரை மகனாகவும் மகளாகவும் எல்லா சாதுரியங்களையும் கற்றுக் கொடுத்து, சிறையில் இருந்தபடியே கடிதம் மூலமாகவே அவர்களுக்கு எல்லாரையும் கற்று கொடுத்து அவர்களை ஒரு நல்ல ஒரு தலைவராகவே வளர்த்தார். நேருவை மிஞ்சிய புகழ் பெற்றவர் இந்திரா காந்தி அவர்கள். உலக அரங்கில் இன்று வரை புகழ்பெற்ற பிரதமர் என்றால் அது இந்திரா காந்தி அவர்கள் தான். இந்த பெயரை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு யாராலும் மாற்ற முடியாது என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ வந்து முயற்சி செய்யலாம் என்றாலும் இந்திரா காந்தியுடைய புகழுக்கு மிஞ்ச யாராலும் இன்னும் முடியாது. சும்மா சொல்லிக் கொள்ளலாம், எங்களுக்கு அங்கே மரியாதை இங்கே மரியாதை, கிடையவே கிடையாது. இந்திரா ஒருவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகளை உருவாக்கிய தந்தை. அதுபோல இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய தந்தையின் செல்வாக்கையும் மிஞ்சிய செல்வாக்கை கொண்டவர். இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல் என்ற குறளுக்கு பொருளாக வாழ்ந்தவர் இந்திரா காந்தி. நல்ல தலைவர் நல்ல மகளை உருவாக்கினார், அதுதான் உண்மை. நல்ல தலைவராக இருக்கிறவர் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். விவிலியத்தில் சொல்வார்கள், ஒருவன் நாட்டுக்கு சொல்வதற்கு முன்பால் தன் வீட்டை சரியாக்கி கொள்ள வேண்டும் என்று. அந்த வகையில் நேரு அவர்கள் அருமையான ஒரு மகளை இந்த நாட்டுக்கு கொடுத்தார். இந்திரா காலத்தில் எல்லாரும் சொல்வார்கள், இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா என்று. அந்த அளவுக்கு இந்தியர்களோடு ஒன்றி போனவர் இந்திரா காந்தி. அந்த மாதிரியான ஒரு தலைவை உருவாக்கியவர் நேரு. இன்று பல காரணங்களுக்காக தலையில் குட்டுப்பட்டாலும் நேரு, காலில் முள் குத்தினாலும் நேரு, இப்படியே சொல்லிக் கொண்டு போகிறார்கள்.
இவர்கள் யாரும் நேருவை படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அதனால் நான் படித்திருக்கிறேன், பார்த்ததில்லை. ஆனால் படித்ததை உணர்ந்ததனால இதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நேரு குடும்பம் என்பது இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை செய்த குடும்பம். நேரு, இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெடிகொண்டு ஏற்று மரணம் முடிந்தார். இது அவர் பிள்ளைகள். ஒன்றை பார்த்து கொள்ளலாம். இன்று ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று. அதை போட்டு நேரு குடும்பத்தின் படத்தை போட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறார். நான் அதற்கு பதில் போட்டேன், இந்தியாவிற்கு அதிகம் தியாகம் செய்த குடும்பம், அவர்களை நாம் போற்ற வேண்டும் என்று. உண்மையில் அப்படித்தானே? அதுதான் உண்மை. இந்த வெளிநாட்டு பொருட்களை ஒதுக்க வேண்டும் சொல்லுகிற எல்லாருமே வெளிநாட்டு பொருட்களைத்தான் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து வெளியில் இருந்து வந்த சோனியா காந்தி அம்மையார் இன்றைக்கும் உடுத்துவது, அவர்கள் இத்தாலிக்காரர்களாக இருந்தாலும் நம் நாட்டு பண்பாடுபடி சேலை அணிந்துதான் வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மாமியாரும் சரி, அன்னை இந்திராவும் சரி, சோனியா காந்தி அவர்களும் அணிவது நம்முடைய ஹேண்ட்லூம் கைத்தறி சேலைகளையே அணிகிறார்கள். ராகுல் காந்தியை பாருங்கள், இவ்வளவு பணக்காரர் என்று யாரும் சொல்ல முடியாது. சாதாரண ஒரு வாலிபனை போல இருக்கிறார். அப்படி ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் இன்றளவும் எளிமையாக எல்லோரோடும் இணைந்து வாழ்கின்ற ஒரு குடும்பம். அப்படியான குடும்பத்தை பெற்றுக் கொடுத்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் மாத்திரம் முதல் பிரதமராக வராவிட்டால் இந்தியா இன்று இருக்கும் எந்த வளர்ச்சியுமே எட்டி இருக்காது. எல்லாவற்றுக்கும் வித்திட்டவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர்களை இந்த சுதந்திரத்தை கொண்டாடி இத்தனை நாட்கள், 15 நாட்கள் ஆகப் போகிறது. அவரை நினைவுறுவதில் நான் பெருமை அடைகிறேன். உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.